யாருக்கும் தாழாமல் யாரையும் தாழ்த்தாமல், யாருக்கும் அடிமையாக இல்லாமல் யாருக்கும் எசமானனாக இல்லாமல், யாரையும் சுரண்டாமல் யாராலும் சுரண்டப்படாமல் தன்மானமிக்க வாழ்வு வாழ வேண்டும் என்பதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் லட்சியம் என்று சொன்ன பேரறிஞர், அதற்கு பின்பாக நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களுடைய வழியிலே தமிழ்நாட்டை பொற்கால ஆட்சியை முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கின்ற நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் தமிழ்நாடு தலை குனியாது என்கின்ற பரப்புரையை தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளும் நமக்கு ஒரு பரப்புரை திருவிழா கூட்டம் என்றாலும் தொடர்ச்சியாக முன்னெடுத்து வருகின்றார். அதனுடைய ஒரு பகுதியாக இன்றைக்கு இங்கே தம்பி வேளச்சேரி ஆனந்தம் அவர்களால் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த பிரம்மாண்டமான கூட்டத்தை பார்த்தவுடன் இது நிச்சயமாக 2026 நம்முடைய மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக வெற்றி பெற்று அந்த வெற்றி விழா கூட்டம் தான் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்று நான் நினைத்தேன். இந்த கூட்டத்தை பார்த்தவுடன், இதனுடைய பிரம்மாண்டத்தை பார்த்தவுடன், எவ்வளவு ஒரு மிகுந்த எழுச்சியோடு இந்த கூட்டத்தை ஆனந்தம் அவர்கள் சிறப்பாக இங்கே நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை கண்கூடாக பார்க்கும்போது எனக்கு ஒரு சம்பவம் நினைவிற்கு வந்தது. நெஞ்சுக்கு நீதியிலே தலைவர் கலைஞர் அவர்கள் அதனை குறிப்பிட்டிருக்கின்றார். நெஞ்சுக்கு நீதி உங்கள் அத்தனை பேருக்கும் தெரியும். வட இந்திய தலைவர்கள் தான் சுயசரிதையை பெரும்பாலும் அவர்கள் எழுதியிருக்கின்றார்கள். மாண்புமிகு நேருவாகட்டும், மகாத்மா காந்தி ஆகட்டும், ஜெயபிரகாஷ் நாராயணன் ஆகட்டும். ஆனால் தென்னிந்திய நம்முடைய முன்னோர் தலைவர்களை பொறுத்தவரை தந்தை பெரியாருடைய சுயசரிதையை அவர் எழுதுவது கிடையாது, சாமி சிதம்பரனார் எழுதினார். அதே போல காமராஜர் ஐயாவுடைய பெருந்தலைவருடைய சுயசரிதையை நமசிவாயம் எழுதினார். ஆனால் தலைவர் கலைஞர் தான் தன்னுடைய சுயசரிதையை முதலாக தானே நெஞ்சுக்கு நீதி என்று எழுதியவர். அதிலே இப்படிப்பட்ட பரப்புரை கூட்டம் குறித்து ஓரிடத்திலே சொல்லுகின்றார். இந்த கூட்டத்தை பார்த்தவுடன் எனக்கு அதுதான் நினைவுக்கு வந்தது. இங்கிலாந்து நாட்டின் லண்டன் நகர்ல இருந்து லண்டன்ல இருந்து டைம்ஸ் ஏடுங்கிற ஒரு மிகப்பெரிய புகழ்பெற்ற பத்திரிகை வெளிவருகின்றது. அந்த பத்திரிகை திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி தேர்தல் பிரச்சாரம் செய்கிறது என்பது குறித்து நம்முடைய தமிழ்நாட்டிற்கு வந்து ஒரு ஆய்வு நடத்துகின்றது. அப்படி அவங்க வர்றப்ப தலைவர் கலைஞருடைய காகிதப்பூ நாடகம் நடைபெறுகின்றது தேர்தல் பிரச்சார உத்தியாக. அதை பற்றி அந்த பத்திரிகை என்ன சொல்லுதுன்னா, நெஞ்சுக்கு நீதியில தலைவர் சொல்றாரு, 7/2/1967 நாளில் லண்டன் டைம்ஸ் ஏட்டில் விழா கோலத்தில் சென்னை. அதுல என்ன சொல்லிருக்கு? தமிழக ஆட்சியில் முன்னேறி வருகின்ற சக்திகளில் முன்னணியில் இருப்பது திராவிட முன்னேற்ற கழகம். அது தேர்தல் பிரச்சாரம் செய்யும் முறையே வேறானது. மக்களை சந்திக்கிறார்கள், மக்கள் வெள்ளத்தில் மிதக்கிறார்கள், மக்கள் குறைகளை கேட்கிறார்கள், மக்கள் கண்களை சந்தித்து அதிலே இருக்கின்ற ஆர்வத்தை உணர்ந்து அவர்களுடைய அந்த எண்ண ஓட்டத்தை பிரதிபலிக்கும் வகையில் தலைவர்கள் பேசுகிறார்கள். மிகப்பெரிய திகழ் ஒன்றின் மூலையில் திரளான மக்கள் அமர்ந்து திறந்த வெளி அரங்கில் நடைபெறும் ஒரு நாடகத்தை பார்க்கிறார்கள். அதை பார்த்து உள்ளம் உருகுகிறார்கள், மனம் திறந்து வாய்விட்டு சிரிக்கிறார்கள். அந்த நாடகம் தலைவர் கலைஞர் அவர்கள் எழுதிய காகிதப்பூ. திராவிட முன்னேற்ற கழக தலைவரால் ஒருவரால் எழுதப்பட்டு தமிழகம் முழுவதும் நடிக்கப்படுவதாகும். இந்த நாடகம் வெறும் நாடகம் மட்டுமல்ல, இது தமிழ்நாட்டின் தலைவிதியையே மாற்றி எழுதப் போகின்ற ஒரு நாடகம் என்று டைம்ஸ் ஏடு சொல்லி இருக்கின்றது. இந்த கூட்டமும் அப்படித்தான். வருகின்ற தேர்தலில் மீண்டும் வேளச்சேரியில் மட்டுமல்ல, தமிழ்நாட்டின் அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் திராவிட முன்னேற்ற கழகமே வெற்றி பெறும் என்பதை உறுதி செய்கின்ற கூட்டம் என்று நான் சொல்லுவேன். தமிழ்நாடு ஏன் தலைகுனியாது என்பதற்கு எத்தனையோ சாதனைகளை முன்பாக பேசியவர்கள் அடுக்கினார்கள். வேளச்சேரி சட்டமன்ற தொகுதியிலே என்னை இருமுறையும் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் நீங்கள் தேர்ந்தெடுத்து உங்களுடைய குரலாக உங்கள் குறைகளை சொல்லுவதற்கு பாராளுமன்றத்திற்கு அனுப்பி வைத்திருக்கிறீர்கள். என்னுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் தொகுதி நிதியிலே இருந்து இந்த தொகுதிக்கு செய்த அந்த ஒரு விஷயங்களை மட்டும் சுட்டிக்காட்டிவிட்டு, ஏனென்றால் தமிழ்நாடு தலைகுனியாததற்கு காரணம் என்பது நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மக்கள் மேல் அக்கறை இருக்கின்ற, மக்கள் பணியில் மிக சரியாக திறம்பட கட்சி கொள்கையோடு பணியாற்றுகின்ற அந்த துடிப்புள்ள அதே சமயத்தில் தடம் பெறாமல் பணிபுரிகின்றவர்களே மக்கள் பிரதிநிதிகளாக தேர்ந்தெடுத்து அனுப்புகின்றார். தமிழ்நாடு தலைகுனியாது துணியாமல் இருப்பதற்கு அது மிக முக்கியமான காரணம். அந்த வகையிலே என்னுடைய தொகுதி நிதியிலே வேளச்சேரி ஹயக்ரீவர் நகரில் உள் விளையாட்டு அரங்கத்திற்கு 59 லட்சம் ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. 27.89 லட்சம் செலவிலே திருவான்மியூர் அரசு பள்ளிக்கு சமையலறை கட்டடம் கட்டித்தரப்பட்டிருக்கின்றது. வேளச்சேரி சென்னை மேல்நிலைப் பள்ளிக்கு தளவாட பொருட்கள் 20 லட்சம் ரூபாய் செலவிலே தரப்பட்டிருக்கின்றது.
தரமணியிலே அந்த 5C அதை ஒட்டிய பேருந்து நிலையம் 60 லட்சம் ரூபாய் செலவிலே அமைக்கப்பட்டிருக்கின்றது. அடையாறு சாஸ்திரி நகரில் அங்கன்வாடி 35 லட்சம் செலவில் அமைக்கப்பட்டிருக்கின்றது. அடையாறு கஸ்தூரிபாய் நகரில் உயர்மின் கோபுர விளக்கு 8 லட்சம் ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல சாஸ்திரி நகரில் 2 இடங்களில் உயர்மின் கோபுர விளக்கு 10 லட்சம் ரூபாய் செலவில். வேளச்சேரி ராம்நகர் 1வது தெரு விரிவில் அமைந்துள்ள விளையாட்டு திடலில் உள் விளையாட்டு அரங்கம் 1 கோடி. இப்படி உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் உதயசூரியன் சின்னத்தின் மீது நம்பிக்கை வைத்து, நம்முடைய தலைவர் அவர்கள் நடத்துகின்ற ஆட்சியின் மீது நம்பிக்கை வைத்து நீங்கள் அனுப்புகின்ற நாங்கள் உங்களை சந்தித்து இவற்றையெல்லாம் செய்தோம். இன்னென்ன நலத்திட்டங்களை எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர் இந்த 4.5 ஆண்டுகளில் செய்திருக்கின்றார், நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள் என்று எதிர்க்கட்சியை பார்த்து கேள்வி கேட்டு நெஞ்சு நிமித்து நாங்கள் செய்த விஷயங்களை சொல்லி எங்களுடைய அந்த வாக்குகளை உங்களிடத்திலே கேட்கின்றோம். அதுதான் திராவிட முன்னேற்ற கழகம். தமிழ்நாடு ஏன் தலைகுனியாது என்றால், இந்தியாவினுடைய வரி, அந்த வரி ரெவன்யூவிற்கு அதிக அளவிலே பணத்தை, வருமானத்தை ஈட்டி தருவது தமிழ்நாடு. ஆகவே தமிழ்நாடு என்றைக்கும் தலை குனியாது. இந்தியாவினுடைய பொருளாதார முன்னேற்றத்திற்கு, ஜிடிபிக்கு இந்தியாவிலே இருக்கின்ற மாநிலங்கள் அத்தனையிலும் முதல் மாநிலமாக பங்களிப்பது தமிழ்நாடு. ஆகவே தமிழ்நாடு தலை குனியாது. இந்தியாவின் பெண்கள் முன்னேற்றத்திற்கு பெருவாரியாக இங்கே பெண்மகளிர் கூடியிருக்கின்றீர்கள் சகோதரிகள். பெண்கள் என்றைக்கு அனைத்து தொழில் துறைகளிலும் எல்லா வகையிலும் உட்புகுத்தப்படுகிறார்களோ அன்றைக்குத்தான் உண்மையான பெண் விடுதலை சாத்தியம் என்றார் எங்கல்ஸ். பெண்கள் கையிலே இருக்கின்ற கரண்டியை பிடுங்கிவிட்டு கையிலே புத்தகத்தை கொடுங்கள் என்றார் தந்தை பெரியார். ஏழை அழுத கண்ணீர் மட்டுமல்ல, ஏழைகள் சிந்திய கண்ணீரும் கூட இந்த சமுதாயத்தை மாற்றி விடுகின்ற நச்சு நீராக்கிவிடும் என்றார் பேரறிஞர் அண்ணா. இந்த 3 பேருடைய வழியிலேதான் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றார் நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் நமக்கு தந்துவிட்டு சென்ற செல்வம் பொக்கிஷம் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர். அவருடைய கரங்களை வலுப்படுத்தும் வண்ணம் தான் விளையாட்டுத் துறையையும் இளைஞர் அணியையும் நிர்வகித்து வருகின்றார். ரொம்ப அழகாக சொல்ல வேண்டுமானால், சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், அவரை பற்றிய இந்த வர்ணிப்பு என்பது நம்முடைய பேரறிஞர் அண்ணா குறித்து பேராசிரியர் மிக பெருமிதமாக சொன்னது. வைதீக கோட்டைகள் மீது டார்பீடோ போல தகர்த்தெறிகின்ற குண்டுகளை எரிகின்ற கொஞ்சமும் தளராத கொள்கை பிடிப்புக்கு சொந்தக்காரர். ஒருபொழுதும் கொண்ட கொள்ளைக்காக மன்னிப்பு கேட்க மாட்டேன், மண்டியிட மாட்டேன் என்று சொல்லுகின்ற நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் அக்கறை கொண்டிருப்பது மகளிருடைய முன்னேற்றத்திலே தான். அந்த வகையிலே பார்த்தீர்கள் என்றால், இங்கே இருக்கின்ற பெண்களுடைய அந்த பொருளாதார முன்னேற்றத்தில் இந்தியாவிற்கே வழிகாட்டியாக இருப்பது தமிழ்நாடு. ஆகவேதான் தமிழ்நாடு ஒருபொழுதும் தலைகுனியாது. நாம் வெறும் வீர வசனத்திற்காக இதனை பேசவில்லை. தமிழ்நாட்டினுடைய 13 திட்டங்களை ஒன்றிய அரசாங்கம் கணக்கெடுத்திருக்கின்ற, ஒன்றிய அரசாங்கம் நமக்கு தந்திருக்கின்ற பொருளாதார ஆய்வறிக்கை, வருடா வருடம் பட்ஜெட் சமர்ப்பிக்கப்படும் பொழுது, நிதிநிலை அறிக்கை சமர்ப்பிக்கப்படும் பொழுது அதிலே என்னென்ன திட்டங்கள் நாட்டினுடைய முன்னேற்றத்திற்கு மிக முக்கியமான திட்டங்கள் என்று பதியப்படும். அந்த வகையிலே நம்மை வஞ்சிக்கின்ற ஒன்றிய பாஜக அரசு நிகழ்ச்சி துவங்குவதற்கு முன்பாக நானும் மாண்புமிகு அமைச்சர் அவர்களும் தமிழ்நாடு மக்களுக்கு, தமிழ் இனத்திற்கு இந்த பாஜக அரசாங்கமும் அதிமுக அடிமைகளும் சேர்ந்து எவ்வளவு பெரிய அல்வாவை நிதிநிலை அறிக்கையாக கிண்டி கொடுத்தார்கள் என்பதை உங்களுக்கு சொன்னோம். தமிழ்நாட்டிற்கு என்று எந்த விதமான திட்டமும் கிடையாது. பன்னெடும் காலமாக தமிழ் இனம் என்கின்ற தனித்தொரு குணத்தோடு திராவிட குழு நாங்கள் என்று பெருமையோடு முழங்கி வருகின்றவர்கள் மட்டுமல்ல, அதற்கு ஒவ்வொரு அடியிலும் நம்மை நாமே உறுதிப்படுத்தி நிரூபித்துக் கொண்டிருப்பவர்களும் நாம். இன்றைக்கு தொழில் துறையாகட்டும், விளையாட்டு துறையாகட்டும், அல்லது காலநிலை மாற்ற துறையாகட்டும், அனைத்திலும் முன்னேற்றத்திலே தமிழ்நாட்டை கொண்டு உயர்த்தி வைத்திருக்கின்றார். ஆனால் நாம் கேட்கின்ற நிதி என்ன கேட்கின்றோம்? ஜல்ஜீவன் திட்டத்திற்கு நீங்கள் எங்களுக்கு தர வேண்டிய நிலுவைத் தொகையான 3118 கோடி ரூபாய் அலாட்மெண்ட் ஆகிவிட்டது, தாருங்கள் என்று இன்று வரை வரவில்லை. குழந்தைகளை படிக்க வைக்கின்ற ஆசிரியர்களுக்கான சம்பள பாக்கி 3548 கோடி ரூபாய் தாருங்கள் என்று உரிமையோடு கேட்கின்றோம். ஏனென்றால் கல்வியில் பெண்கள் முன்னேற்றத்தில் தரவரிசையில் முதலிடத்தில் இருக்கின்றது தமிழ்நாடு, தலைகுனியாமல். இன்னமும் அந்த பணம் நம்முடைய கைக்கு வரவில்லை. எங்களுடைய வருமானம் உங்களுக்கு அதிகமாக தருகின்றோம்,
ஆனால் நீங்கள் எங்களுக்கு தருவதோ மிக குறைந்த தொகை, எங்களுக்கு என்று தாருங்கள் என்று சொன்ன தொகையிலே அதிலும் 1200 கோடி ரூபாயை குறைத்திருக்கிறார்கள். சரி விகிதமான டெவல்யூஷன் டாக்ஸ் என்று ஒன்று உண்டு. சரி விகிதமான, நீங்கள் ஈட்டி தருகின்ற வருமானத்திற்கு ஏற்ற வகையிலே வரிப்பகிர்வு இருக்க வேண்டும் என்று. அது 41% தான். 50% கேட்டோம், இன்னமும் அதை தரவில்லை. மெட்ரோ ரயில் திட்டங்கள் வரவில்லை, கிடையாது. தமிழ்நாட்டிற்கு என்று எந்த விதமான அறிவிப்புகளும் இல்லை. ஆனால் அதனை சமர்ப்பிக்கும் பொழுது ஆய்வறிக்கை, பொருளாதார ஆய்வறிக்கையில் தமிழ்நாட்டினுடைய அரசின் திட்டங்களை பாராட்டி இருக்கிறார்கள். அதுதான் மிக மிக முக்கியமான விஷயம். உலகில் ஐன்ஸ்டீனுடைய மூளையை பற்றி ஆராய்ந்த தாமஸ் ஹார்வி என்கின்ற ஒரு அறிஞர் சொல்லுகின்றார், இந்த மூளை மற்ற எல்லா அறிஞர்களுடைய மூளையை விடவும் சிறப்புத்தன்மை வாய்ந்தது. தொடர்பு நரம்புகள் அதிகமாக இருக்கின்ற சதை மடிப்புகள் அதற்குரிய வகையிலே தனித்தன்மையோடு உருவாக்கப்பட்டிருக்கின்ற ஒரு மூளை. உலகில் இத்தகைய மூளையை உடையவர்கள் மிக மிக குறைவுதான். இடது பக்க மூளை அட்மினிஸ்ட்ரேஷன், வலது பக்க மூளை கலக்கி என்றால் இரண்டும் சேர்ந்து சமமான முறையிலே செயல்படுகின்ற மூளை என்பது வெகு சிலருக்குத்தான். அதிலே தமிழ்நாட்டை தலைமகனாக வழிநடத்திய முத்தமிழ் அறிஞர் தலைவர் கலைஞர் ஒருவர் என்று நரம்பியல் நிபுணர் மருத்துவர் ராமமூர்த்தி பதிவு செய்திருக்கிறார். அவருடைய வழியிலேதான் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்திருக்கின்ற எத்தனை திட்டங்கள் அந்த பாராட்டு பெற்றிருக்கின்றன. தமிழ்நாடு கவர்மெண்ட், நம்முடைய முதலமைச்சர் கொண்டு வந்திருக்கின்ற தோழி விடுதி திட்டம், இன்றைக்கு ஒன்றிய அரசாங்கம் அதை அப்படியே ஸ்டிக்கர் ஒட்டி அந்த அரசாங்கம் கொண்டு வரப்போகின்ற திட்டமாக அறிவித்திருக்கின்றது. பெண்களுக்கான தோழி விடுதி திட்டம், அதற்கு அடுத்து கழிவுநீர் சுத்திகரிப்பு திட்டம். இவையெல்லாம் நம்முடைய தமிழ்நாட்டு அரசின் 13 சிறந்த திட்டங்களாக நமக்கு ஒரு பைசா கூட தராத வதிக்கின்ற பாஜக அரசினுடைய ஆய்வறிக்கை சொல்லுகின்ற திட்டங்கள். நெய்தல் நீட்சி இயக்கம், இந்த நெய்தல் நீட்சி இயக்கம்ங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். இதுல மீனவர்களை வங்கி நிதி உதவியுடன் மேம்படுத்துகின்ற இந்த திட்டம் 14 மாவட்டங்களில் தமிழ்நாட்டில் வெற்றிகரமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. கடல் நீர் மாசுபாட்டை குறைக்கின்ற அந்த விஷயத்திலும். அதற்கு அடுத்து வெட்லேண்ட் மிஷன் திட்டம். நம்முடைய பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை நீங்கள் அறிவீர்கள். இங்கே தமிழ்நாட்டிலே பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்திற்கு வருகை தந்த, அதிலும் 4 முறை வருகை தந்த ஒரே முதலமைச்சர் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் தான். அந்த திட்டம் மிகச் சிறப்பான திட்டம் என்று பாராட்டப்படுகின்றது. கழிவுநீர் சுத்திகரிப்பு திட்டம், மிக முக்கியமாக பண உறுதி ஆவண திட்டம். இந்த பண உறுதி ஆவண திட்டம்ங்கிறது ஆதி திராவிட மாணாக்கர்களுக்கு, மாணவர்களுக்கு செய்யப்படுகின்ற நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் கொண்டு வந்திருக்கின்ற திட்டம். ஆதி திராவிடர், பழங்குடியினர், கிறிஸ்துவ ஆதி திராவிடர்களுக்கு என்ன திட்டம்னா, பரிசு தொகை வழங்குவதற்கு பதிலாக அவர்களுக்கு வேலை வாய்ப்புக்கான திறன்களை வளர்ந்து மேம்படுத்திக் கொள்ள வவுச்சர்ஸ் மாதிரி கொடுக்கிறது. ஸ்கில் வவுச்சர்ஸ் 12,000, 15,000, 25,000. பிறப்பிலே தாழ்ந்தவன் உயர்ந்தவன் யாரும் கிடையாது. அவனவன் பிறப்பொக்கும் என்பதை நம்புகின்ற திராவிட இயக்கம், திராவிட முன்னேற்ற கழகம் இது என்பதால் நாம் இந்த வேறுபாட்டை களைய வேண்டும். கல்வி ஒன்றுதான் அனைவரையும் சமன்படுத்தும் என்பதிலே நம்பிக்கை கொண்ட நம்முடைய முதலமைச்சர் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்கின்ற அந்த திட்டத்தை வரலாற்று சிறப்புமிக்க திட்டமாக இந்தியாவிலேயே அமல்படுத்தி முதன்முறையாக ஒரு பெண் அர்ச்சகராக இருக்கின்ற அந்த பெருமையை பெற்றிருக்கின்ற தமிழ்நாடு. ஆகவேதான் தமிழ்நாடு ஒருவருக்கும் தலை குனியாது, யாருக்கும் அடிபணியாது. அந்த திட்டம். அதற்கு பின்பாக காலை உணவு திட்டம். அசோக் நகரிலே ஒரு பள்ளிக்கு செல்லுகின்றார் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர். அவர் தாய்மை உள்ளம் கொண்ட ஒரு முதலமைச்சர். எப்பொழுதும் தன்னை முன்னிறுத்திக் கொள்ளாத அந்த பண்புக்கு சொந்தக்காரர். அதை கூட ஒரு சம்பவமாக நான் மிக சமீபத்திலே படித்தேன். அதை படித்து மிக வியந்து போனேன். அதையும் ஒரு வரலாற்று குறிப்பிலே தான் நான் பார்த்தேன். என்னவென்றால், தளபதியும் அவருடைய நண்பர் அப்துல் கரீமும் குளோப் திரையரங்கில் நம்முடைய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எடுத்த புதிய பூமி படம் பார்க்க செல்கிறார்கள். அந்த படம் பார்க்க செல்லும் பொழுது ஹெர்குலிஸ் சைக்கிளில் அண்ணா சாலையில் சென்றதாக தளபதி பதிவு செய்திருக்கின்றார். சைக்கிளில் இருவர் செல்லக்கூடாது, திரும்பி வரும்போது இருவர் செல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்படுகின்றது. அந்த நிலையிலே காவல்காரரால் அவர் தடுத்து நிறுத்தப்படுகின்றார். அந்த மரியாதைக்குரிய காவல் அதிகாரி கேட்கின்றார், உங்களுடைய பெயர் என்ன என்று பெயரை சொல்லுகின்றார். தகப்பனார் பெயரை கேட்கின்றார். தகப்பனார் பெயரையும் நம்முடைய தளபதி அவர்கள் சொல்லுகின்றார், மாண்புமிகு தளபதி. தகப்பனார் பெயரை சொன்னவுடன், கருணாநிதி என்று சொன்னவுடன், எங்கே வேலை செய்கிறார் என்று கேட்கின்றார்கள்.
கோட்டையில் என்று சொல்லுகின்றார். கோட்டையில என்னவாக இருக்கிறார் என்று கேட்கின்றார். பொதுப்பணித்துறை அமைச்சராக இருக்கிறார் என்று சொல்லியிருக்கின்றார். இவருடைய அந்த எளிமையில், இவருடைய அந்த பதில் சொல்லுகின்ற மாண்டில் விழுந்து போன அவர், ஒன்றும் நீங்கள் ஃபைனே தர வேண்டாம், செல்லலாம் என்கின்றார். இல்லை என்று அதற்கு உரிய அபராத தொகையை தான் செலுத்திவிட்டு வந்ததாக பதிவு செய்திருக்கின்றார். எதற்காக சொல்கிறேன் என்றால், ஒரு தலைவன் வல்லவனாக, நல்லவனாக, சிறந்த பண்புகளை உடையவனாக, இரும்பு கரம் கொண்டவனாக இருப்பது பெரிதல்ல. மனிதநேய மிக்கவனாக, அந்த மக்களுடைய கஷ்டங்களை உணர்ந்து கொள்பவனாக இருக்க வேண்டும். அப்படித்தான் அந்த பள்ளியிலே ஒரு குழந்தை காலை உணவை சாப்பிடவில்லை என்று சொன்னவுடன் அந்த கணக்கிலே முடிவெடுத்து, தமிழ்நாடு எங்கும் இருக்கின்ற குழந்தைகளுக்கு காலை உணவு வழங்கப்படும் என்கின்ற இன்றைக்கு கன்னடா அரசாங்கம் பின்பற்றுகின்ற, கன்னடா நாட்டில் அந்த திட்டத்தை பற்றுகின்றார்கள். அந்த வகையிலே சிறப்புமிக்க அந்த திட்டத்தை அறிவித்திருக்கின்றால் அதை பாராட்டி இருக்கின்றது. ஆகவேதான் இங்கே நமக்கு புறநானு கூறுகின்ற பசுப்பினி மருத்துவன் என்கின்ற சொற்றொடர் நினைவிற்கு வருகிறது. அந்த திட்டம் இப்படி எல்லா திட்டங்களையும், மொத்தம் 13 திட்டங்களை ஒன்றிய அரசின் பொருளாதார ஆய்வறிக்கை பாராட்டி இருக்கின்றது. அனைத்து துறைகளிலும் நாங்கள் தலைநிமிர்ந்து இந்திய இறையாண்மைக்கு உறுதுணையாக இருப்பதோடு, உங்கள் இந்தியா நம்முடைய இந்தியா என்கின்ற பெருமையோடு வளம் பெறுவதற்காக உழைக்கின்றோம். ஆனால் எங்களுக்கு உரியவற்றை நீங்கள் ஏன் தர மறுக்கிறீர்கள் என்கின்ற ஒரே கேள்வியை இன்றைக்கு இந்தியா முழுமையிலும் இருக்கின்ற தலைவர்களில் மிக காத்திரமாக எழுப்புபவர் நம்முடைய தளபதி மட்டும்தான். குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், இந்தியா அடுத்த பிரதமரை தீர்மானிக்க அந்த வருகின்ற வேளையிலும் அந்த பிரதமரை தீர்மானிக்கின்ற கிங் மேக்கராக நம்முடைய தளபதி தான் இருப்பார். அந்த வகையில் மட்டுமல்ல, தமிழ்நாட்டை என்றென்றைக்கும் வழி நடத்துகின்ற வல்லவராக பேரறிஞர் அண்ணா சொன்னார் அல்லவா, அதைத்தான் தன்னுடைய மிக மிக முக்கியமான கடமையாக கருதுகின்றார். முதலில் நீங்கள் அறிவுக்கு ஒத்ததை கொள்ளுங்கள். மானமே மனிதனுக்கு மரியாதையான ஒரு அடையாளம் என்பதை உணருங்கள். எதிர்ப்புக்கு அஞ்சாதீர்கள், மதத்தில் மண்டியிடாதீர்கள் என்று சொன்ன பேரறிஞருடைய அந்த கூற்றை தான் நினைவு கூறுவதாக நேற்றைய தினம் பேரறிஞர் அண்ணா அவருடைய நினைவு தினத்தில் பதிய வைத்திருக்கின்றார். முத்தமிழ் அறிஞர் பேரறிஞர் அண்ணா, பெருந்தலைவர் ஐயா காமராசர், இப்படி நம்முடைய பெரியார், இப்படி அத்தனை பேரும் போட்டு தந்த பாதையிலே வந்த எண்ண குவியல்களை எல்லாம் ஒவ்வொரு முறை அவருடைய பேனா தலை குனியும் போதெல்லாம் அது நம்முடைய சகோதரர்களுடைய தலை எதிர்த்து மாற்றி எழுதப்படுகின்றது. மக்கள் வயிறார உண்கிறார்கள், அவர்களுக்கான உரிமைகள் பெறப்படுகின்றன. இந்த வகையிலேதான் அடுக்கடுக்காக நான் சொல்லிக்கொண்டே சென்றால் தமிழ்நாடு தலை குனியாது. திட்டங்கள் எல்லாவற்றையும் நம்முடைய மாண்புமிகு அன்பிற்குரிய அண்ணன் எடுத்து சொன்னார். வேளச்சேரி பகுதிக்குரிய திட்டங்களை என்னுடைய தம்பி துரைராஜ் அவர்கள் எடுத்து சொன்னார். என்னுடைய மிக முக்கியமான சீரிய நோக்கம் இது என்பது, வருகின்ற தேர்தலிலே மக்கள் எதிர்த்து விழிப்பாக இருக்க வேண்டும். நேற்றைக்கு பெய்த மழையில் இன்றைக்கு முளைக்கின்ற காளான்களாக உங்களிடையே புதிய புதிய நட்சத்திர தலைவர்கள் தோன்றுகிறார்கள். வசனங்களை, திரைப்பட வசனங்களை பேசி அந்த வசனங்களின் கைதட்டல்களிலேயே வாக்குகளை வாங்கிவிடலாம் என்று கனவு காண்கிறார்கள். நீங்கள் அவர்களுக்கு சொல்ல வேண்டும், சுட்ட வேண்டும், எங்களுக்கான அரசு இந்த அரசு கல்வியா, வேலை வாய்ப்பா, பொருளாதாரமா, அது மகளிர் முன்னேற்றமா அல்லது தொழில் துறை முன்னேற்றமா, அனைத்திலும் எப்படி அர்னால்ட் என்ற ஓவியர் வந்த பிறகு ஐரோப்பாவினுடைய அந்த மலை சிகரங்கள் தெளிவாக உலகிற்கு தெரிந்தனவோ, அதுபோல முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞரின் வழியில் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வந்ததென்றுதான் தமிழ்நாட்டினுடைய அந்த வரைபடம் இந்தியாவிலே தெளிவாக தெரிந்தது என்பதை நீங்கள் அவர்களுக்கு சொல்லுங்கள். எந்த இயக்கம் மழை என்றாலும் சரி, அது வெயில் என்றாலும் சரி, வெள்ளம் என்றாலும் சரி, உங்களோடு துணை நின்றது என்பதை நினைத்து பாருங்கள். இந்த வேளச்சேரி, இதை சொல்லுவார்கள் புவர் மேன்ஸ் வெனிஸ் என்று, ஏழைகளுடைய வெனிஸ் நகரம் என்று சொல்லுவார்கள். வெனிஸ் நகரத்தை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா என்று எனக்கு தெரியாது. முழுவதும் கால்வாய்கள் நிறைந்திருக்கும். அந்த வெனிஸ் நகரத்தில் ஒரு இடத்திலே இருந்து இன்னொரு இடத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் படகில் தான் செல்ல வேண்டும். அது ஒரு அழகுக்குரிய ஒரு குறியீடாக வெனிஸ் நகரத்தை சொல்லுவார்கள். வேளச்சேரியை என்னுடைய நண்பர்கள் பல பேர் இட் இஸ் a poor man's வெனிஸ் என்றெல்லாம் சொல்லுவார்கள். ஆனால் இன்றைக்கு அதை உங்களுடைய வெள்ளமில்லாத நகரமாக மாற்றி தந்திருக்கின்றார் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். அவருடைய மேம்பட்ட சாலை பணிகளினால், உட்கட்டமைப்பு வசதியினால், உங்களுடைய குரலை கேட்பதற்கு இன்று இருக்கின்ற ஒரு அமைச்சர், மாமன்ற உறுப்பினர்கள், இவர்கள் அத்தனை பேரும் இந்த பகுதியை எவ்வளவு மிக முக்கியமான வசதி மிக்க என்று சொன்னால், வசதி என்பது உங்களுடைய
அந்த போக்குவரத்து வசதி, கட்டுமான வசதி என்பதைத்தான் சுட்டுகின்றது. ஆகவே நீங்கள் no longer you need not be called as poor man's Venice. மிக பெருமையோடு சொல்லலாம், நாங்கள் சென்னை நகரத்திலே இருக்கின்ற வேளச்சேரி வாழ் பகுதி மக்கள், நாங்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய அந்த ஆட்சியிலே தலைநிமிர்ந்து நடக்கின்ற வேளச்சேரி மக்கள் என்று சொல்லலாம். அந்த வகையிலே வெள்ளச்சேரியை வெள்ளமில்லாத நல்ல ஒரு பகுதியாக மாற்றி இருக்கின்றதால் தமிழ்நாடு தலைகுனியாது என்று நான் சொல்லுவேன். உங்கள் அனைவருக்கும் தெரியும், தமிழ்நாட்டினுடைய தமிழ் மொழிக்காக, இனத்திற்காக, மிக குறிப்பாக தமிழ் மொழி உரிமை பாதிக்கப்படும் போதெல்லாம் முதல் குரலை எழுப்பியது பேரறிஞர் அண்ணா, நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர். அதற்காகத்தான் அதற்கு பின்பாக அந்த தொடர்ச்சியாக குரல் கொடுப்பது நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர். தந்தை பெரியார் சொன்னார், என்னுடைய பெட்டிச்சாவியை உன்னிடத்திலே தந்து செல்கிறேன் என்று. பெரியாரிடம் அந்த கூற்று பேரறிஞர் அண்ணாவிடம் அவர் விடைபெறும் பொழுது, பெட்டிச்சாவியை, இந்த இயக்கத்தை நான் உன்னிடத்திலே தந்து செல்கிறேன் என்று. அதற்கு பேரறிஞர் என்ன பதில் சொன்னார் தெரியுமா? சாவி எங்களிடம், ஆனால் பெட்டி உங்களிடம் தான் இருக்கிறது என்று சொன்னார். சாவி எங்களிடம், அடிப்படை கொள்கைகள், அடிப்படையில் நீங்கள் வைத்த அத்தனை விஷயங்களும் அது அப்படியே தான் என்று. பெட்டி பெரியாரிடம் இருக்கின்றது, பெட்டி சாவி பேரறிஞரிடம் இருக்கின்றது. அந்த இரண்டையும் கட்டி காக்கின்ற கருவூலமாக நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் இருக்கின்றார். அந்த கருவூலத்தின் காவலனாக நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இருக்கின்றார். அந்த கருவூலத்திலே இருக்கின்ற அத்தனை விஷயங்களையும் அடுத்து வருகின்ற தலைமுறைக்கு எடுத்துச் செல்லுகின்ற உதய சூரியனாக, இளைய கவிரை எடுத்துச் செல்கின்ற உதய சூரியனாக தம்பி உதயநிதி ஸ்டாலின் இருக்கின்றார். இவர்கள் இருவருடைய வழிகாட்டுதலில், இவர்கள் இருவருடைய உரிமை முழக்கத்தில் இந்தியாவில் அனைத்து மாநிலங்களிலும் தமிழ்நாட்டை முதல் மாநிலமாக மாற்றி அமைத்திருக்கின்ற, இந்தியாவிலே இருக்கின்ற அனைத்து மாநிலத்தின் முதலமைச்சர்களிலும் நம்பர் 1 முதலமைச்சராக இருக்கின்ற நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர்களுடைய ஆட்சி அத்தனை சிறப்பான ஆட்சி, அகஸ்டஸ் மாமன்னனுடைய பொற்கால ஆட்சி இது என்பதால் தமிழ்நாடு என்றைக்கும் தலைகுனியாது. தலை குனியாமல் தலை நிமிர்ந்து நாம் தொடர்ச்சியாக நடக்க வேண்டும் என்றால் வருகின்ற 2026 நம்மை வஞ்சிக்கின்ற, எப்பொழுதும் நமக்கு என்று ஒன்று வரும்போது கை கொடுக்காமல் துரோகம் இழைக்கின்ற அதிமுக, உதயமின் திட்டத்தில் கையெழுத்திட்டது யார்? நீட்டை கொண்டு வருவதற்கு கையெழுத்திட்டது யார்? தவழ்ந்தே சென்று பதவியை பெற்ற நம்முடைய மரியாதைக்குரிய ஐயா எடப்பாடியார் அவர்கள்தான். இது எல்லாவற்றையும் ஒரு முக்கியமான துரோகம் தமிழக மக்களுக்கு செய்திருக்கின்றார். டிஎன்பிஎஸ்சி தேர்வு உங்களுக்கு தெரியும் அல்லவா? அத்தனை பேருக்கும் அந்த டிஎன்பிஎஸ்சி தேர்விலே தேர்ச்சி பெற்ற, அந்த தேர்ச்சி பெறும்போது தமிழ் பாட தேர்வு என்பது கட்டாயமாக இருந்தது. தமிழிலே தேர்ச்சி பெற்றால்தான் டிஎன்பிஎஸ்சி தேர்விலே வெற்றி பெறுகின்ற அதிகாரிகள் அதிலே தேர்ச்சி பெற்று பணிபுரிய முடியும் என்பது ஆணையாக இருந்தது. ஆனால் அதிலே தமிழை கற்க வேண்டியது கட்டாயம் என்பதை ஒன்றிய அரசு நீக்கியது. அதற்கு கையெழுத்து போட்ட தமிழ்நாட்டிற்கு துரோகம் செய்தது அதிமுக. இத்தனை துரோகத்தையும் செய்துவிட்டு சிறுபான்மையினரை அச்சுறுத்துகின்ற சிஏஏ, என்ஆர்சி சட்டங்களுக்கு உறுதுணையாக இருந்துவிட்டு இன்றைக்கு நாங்கள் தமிழ்நாட்டை வானவில்லாக மாற்றுவோம் என்று அறிவித்த நம்முடைய திட்டங்களுக்கெல்லாம் புதிதாக ஸ்டிக்கர் ஒட்டிக் கொண்டிருக்கின்ற இவர்களை அடையாளம் கண்டுகொள்ளுங்கள். தமிழ் 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 என்று வெறும் வாக்கு சாதித்ததுக்காக திருக்குறளை சொல்லுவது, மாமன் ராஜராஜனுக்கு சிலை அமைப்பது, இப்படி எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு சமஸ்கிருதத்திற்கு கோடிக்கணக்கிலே பணத்தை ஒதுக்கிவிட்டு தமிழுக்கு, நம்முடைய திராவிட மொழிகளுக்கு குறைந்த அளவில் நிதி ஒதுக்குவது என்று அத்தனையையும் வெகு சாதுரியமாக செய்கின்ற, வஞ்சிக்கின்ற ஒன்றிய அரசை அடையாளம் கண்டுகொள்ளுங்கள். இருவரும் இந்த தமிழ்நாட்டில் இனி ஒருபொழுதும் கால் ஊன்ற முடியாது. நம்முடைய தலைவருடைய மனசாட்சி என்று சொல்லப்படுகின்ற முரசொலி மாறன் ஐயா ஒருமுறை தோஹா மாநாட்டில் சொன்னார், அந்த காலகட்டத்திலே இந்தியாவினுடைய அரசியல் சூழ்நிலையை நீங்கள் கவனித்து பாருங்கள், இனி எப்பொழுதும் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சிக்கு வரும் என்பதை வடநாட்டவர் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். அவருடைய கூற்றை உங்களுக்கு நினைவு ஊட்டி நாம் அனைவரும் நம்முடைய அரசினுடைய நலத்திட்டங்களை கொண்டு சென்று சேர்த்தாலே போதும், ஏன் தமிழ்நாடு தலைநிமிர்ந்து நிற்கிறது என்பதை பகிர்ந்து கொண்டாலே போதும். உரிமைக்காக குரல் கொடுக்கின்ற ஒரு முதல் அமைச்சர், நம்முடைய இன நில மொழி உரிமை எப்பொழுதும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் அவர் அடுத்த முறை மட்டுமல்ல எப்பொழுதும் தமிழ்நாட்டின் அரியணையில் முதலமைச்சராக அமர வேண்டும். அவரை அமர வைப்போம் என்கின்ற உறுதியோடு தமிழ்நாடு என்றைக்கும் தலை குனியாது. தலைகுனியாமல் தலைநிமிர்ந்து நடைபெறுவோம். அதற்கான தேர்தல் வாக்குறுதியாக 234 தொகுதிகளிலும் வெற்றி பெற்று வருவதை இந்த கூட்டம் ஒரு முன்னோட்டமாக எடுத்து சென்று கொண்டிருக்கிறது என்பதை
பெருமையோடு நினைவு கூர்ந்து நிறைவடைகின்றேன். நன்றி.